ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லி அப்டேட் வித் கிருஷ்ணா. ஸோ இந்த வீடியோவில் என்னடா 2 சேர் போட்டு உட்காந்துருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்களா? 2 சேர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் கூட எனக்கு கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தரை கூட்டு வந்திருக்கிறேன். அவர் தான் இப்போ உள்ள கூட்டு வந்து உட்கார வைக்க போகிறேன். அவர் யாருன்னு வந்து பாருங்க. வாங்க பாலா. இவர் தான் நம்ம பாலா சார். ஸோ இவர் வந்துட்டு நம்ம கூட இப்போ கண்டென்ட் டிஸ்கஷனில் உட்கார போறாரு. இங்க பாருங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்க வேற இடத்துல சர்ச் பண்ணி தனித்தனி இன்ஃபர்மேஷன் கெயின் பண்றதுக்கு பதிலா ஒரே வீடியோல லாஸ்ட் வீக் நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸோ ப்ரோ, ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கல. இது வந்து எல்லாருமே ஆன்லைன்ல பார்த்துட்டு தான் இருக்காங்க. 7 வாரம் நிப்பாட்டிருக்காரு ப்ரோ. 7 வாரம் நிப்பாட்டிருக்காரு. நீங்க 7 வாரமா ஏதாவது வேணா பண்ணிட்டு இருப்பாரு தவிர்த்து 7 வாரம் நிப்பாட்டின மாதிரிலாம் தெரியல. ஸோ அதே வந்துட்டு இந்த நோபல் பிரைஸ் வந்துட்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மெரியா கொரினா அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க வெனிசுவேலா நாட்டை சேர்ந்த ஆப்போசிஷன் லீடர். ஸோ இவங்களுக்கு தான் இந்த நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னு காரணம் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு அந்த கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய பண்ணிருக்காங்க. அந்த கண்ட்ரி அப்ரேஷன்ல இருந்து நிறைய மீட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. இந்த நியூஸ் வந்த உடனே வெளியில ட்ரம்ப் வந்துட்டு பயங்கரமா ட்ரம்ப் மீம்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல பயங்கரமா ஃப்ளட் ஆயிட்டு இருந்துச்சு. என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ட்ரம்ப் அவ்வளவுதான் வெனிசுவேலாவை எடுத்து போர் தொடுக்க போறாரு இப்ப அடுத்து, அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? என்ன கிட்ட ட்ரம்ப் கொடுத்துருக்கலாம் ப்ரோ. என்கிட்ட எவ்வளவு நேரம் கஞ்சிட்டு இருக்கா தெரியுமா? ஸோ இப்ப இவர் வந்துட்டு ஒரு இது அடிச்சாரு பாத்தீங்களா? இதே மாதிரிதான் மெரியாவும் ஆன்லைன்ல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நோபல் பிரைஸ் அவார்டை வந்துட்டு நான் ட்ரம்ப்புக்காகவும் அமெரிக்கன் பீப்புளுக்காகவும் நான் டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கிரேட் எஸ்கேப் அப்படின்னு தப்பிச்சிட்டாங்க. தெரியலையே ப்ரோ. ஏன்னா பீஸ் கமிட்டிக்கு தெரிஞ்சிருக்குங்க இது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கொடுக்க கூடாது, அவர் எதுவும் பண்ணல அப்படின்ட்டு. ஆனா இவங்களுக்கு வந்துட்டு கொடுத்த அவார்டையுமே வந்துட்டு தப்பிக்கிறதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆன்லைன்ல நிறைய நியூஸ் வந்து பரவலா பேசிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னவா இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க நீங்க. அடுத்த நியூஸ் அடுத்த நியூஸ் உங்க தலைவர் டொனால்ட் ட்ரம்ப்பை பத்தி தான். சோ அவர் வந்து இப்ப அடுத்ததா என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, காசாவோட பீஸ் சமிட் ஒன்று நடந்திருக்கு ப்ரோ. அந்த பீஸ் சமிட்டுக்கு அவர் போயிருக்காரு. அங்க போனது மட்டும் இல்லாம அங்க இட்டாலியோட பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க, ஜார்ஜியா அப்படிங்கிறவங்க. அவங்கள பார்த்து இவங்க செம்ம அழகா இருக்காங்க அது இதுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்துட்டு ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கும்போது இந்த ஆள் இப்படிதான் பேசிக்கிட்டே கிடப்பான் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க வந்து ட்ரம்ப்போட ஃபேனா வேற இருக்கிறீங்க, அது நீங்க எப்படி டிஃபெண்ட் பண்ண போறீங்க? சரி, ஓகே ப்ரோ, இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் தான். ஓகே, ட்ரம்ப் வந்து இப்படி சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் மட்டும் இல்ல, அங்க வந்திருந்த டர்க்கிஷ் பிரசிடென்ட் கூட, அவர் பேர் ரிசெப் டாயிப் ஏதோ பேர் வந்துச்சுங்க, அவரு என்ன சொல்லியிருக்காரு, ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிருக்காரு. என்னன்னா, யூ லுக் கிரேட் பட் ஸ்டாப் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்துட்டு பெண்களோட ஃபெமினிஸ்ட் கம்யூனிட்டில வெல் ரிசீவ்டாவே இல்லைங்க. இது என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இப்போ ஒரு பெண்ணா இருந்து நான் வந்துட்டு ஒரு இட்டாலி மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு பிரைம் மினிஸ்டராகவே இருக்கேன், அப்பயுமே எனக்கு மேன்ஸ்பிளைனிங் பண்றதும் நிக்கல, ஒரு மென்னோட கேஸ் வந்து என் மேல நிக்கவே கிடையாது இப்படிங்கிற மாதிரி ஃபெமினிஸ்ட் கம்யூனிட்டிலாம் வந்துட்டு பயங்கரமான அக்யூசேஷன் வச்சிருக்காங்க. சோ இது வந்துட்டு இதுவும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நினைக்கிறீங்களா? என்ன சொல்றேன் ப்ரோ, பீஸ் டிசைன் பண்ண போயிட்டு வீடியோ பத்தி பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். ஆமா, தப்பு தானே? தப்பு தான். சோ நம்ம அடுத்து இந்த காசா பத்தி நியூஸ் பேசிட்டு வரும்போதே அதுக்கு அடுத்த நியூஸ் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா, இந்த வார் வந்துட்டு ஃபைனலா வந்துட்டு வார் எண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. பல ஆயிரக்கணக்கான காசா சிட்டிசன்ஸ் எல்லாருமே வந்து பாலஸ்தீன சிட்டிசன்ஸ் எல்லாம் வந்துட்டு திரும்ப காசா ஸ்ட்ரிப்புக்குள்ள போய் வாழலாம் அப்படின்னு சொல்லி உள்ள புகுந்து போய்கிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு ஒரு மேஜரான நியூஸா இருந்துச்சு ஆன்லைன்ல. ஆனா அவங்க திரும்பி போற இடம் பாத்தீங்கன்னா வந்துட்டு 99% வந்துட்டு அங்க இருந்த என்டையர் கண்ட்ரியுமே டெசிமேட் ஆகப்பட்டிருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே ஃபுல்லா டெமாலிஷ் ஆயிருக்கு. மக்களால என்ன பண்ண முடியும்? ஏன்னா பல பயங்கரமா டெவலப்பா இருந்த ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரியை வந்துட்டு ஃபுல்லா டெமாலிஷ் பண்ணிட்டு நாங்க இதோட வார நிப்பாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. முடிஞ்சக்கு அப்புறம் ட்ரம்ப் வந்துட்டு இந்த பீஸ் ட்ரீட்டில பேச போயிருந்தார் இல்லையா, இப்போ இட்டாலியோட பிரைம் மினிஸ்டரை பார்த்து நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிபி பிபி அப்படின்னு சொன்னாரு. யாரா பிபி அப்படின்னு பார்த்தா பெஞ்சமின் நேட்டன்யாஹூ தான். இவர் பிபி அப்படின்னு செல்லமா கொஞ்சம் கூப்பிடுறாரு. பிபி வந்துட்டு என்கிட்ட பல தடவை கால் பண்ணி பயங்கரமான வெப்பன்ஸ் எல்லாம் கேட்டாப்ல. இவர் கேட்ட வெப்பன்ஸோட பாதி பேரே எனக்கு புரியல, ஆனா அந்த வெப்பன்ஸ் எல்லாம் இவர் கேட்டதும் நான் சைன் பண்ணி கொடுத்துட்டேன், ஓகே பண்ணி நான் கொடுத்துட்டேன். அப்படி கொடுத்ததன் காரணமா தான் இப்போ வந்துட்டு வார் நின்று இருக்கு, பீஸே வந்து அச்சீவ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இது வந்துட்டு எனக்கு எந்த மாதிரியான ஜஸ்டிபிகேஷன் தெரியல. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, யூஎஸோட ஃபெடரல் எக்கானமி வந்துட்டு ஷட் டவுன் ஆயிருக்கு. இது வந்துட்டு ஆன்லைன்ல நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. யூஎஸோட எக்கானமி ஷட் டவுன், யூஎஸ் கண்ட்ரியே ஷட் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு நிறைய பேருக்கு என்ன அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? என்ன அப்படின்னா என்ன உங்களுக்கு ஐடியா இருக்கா? கடையில் சாத்திட்டாருன்னு தெரியும், தெரியல.
நீங்க தான் சொல்லணும். ஸோ உங்களால கடை இழுத்து சாத்திட்டாருன்னு சொன்ன மாதிரி தான். ஸோ இது யூஎஸோட கவர்மெண்ட் ஷட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்ரி இயர் வந்துட்டு இயர் ஆன் இயர் ஒரு பில்லு வந்து பாஸ் பண்ணணும். இந்த பில் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில் இந்த சென்ஸ் இவங்க வந்துட்டு ஒரு பில்லுனா இந்த நம்ம ஊர்ல எல்லாம் வந்துட்டு இயர் ஆன் இயர் வந்துட்டு பட்ஜெட் பாஸ் பண்ணுவாங்கல்ல, அதே தான் ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கிட்டா. ஸோ இது இந்த பில்லுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் என்னென்ன செலவுகள்லாம் இருக்கு, கவர்மெண்ட் எய்ட்ஸ் எல்லாம் என்னென்ன கொடுக்குறோம், நம்ம வந்துட்டு எந்தெந்த மக்களுக்கெல்லாம் சேலரி கொடுக்குறோம், இந்த டீடைல்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். சோ இந்த வருஷம் வந்துட்டு அப்படி பில்ல பாஸ் பண்றதுக்கு போனப்போ டெமோக்ராட்ஸ் வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பில்லுல வந்துட்டு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கு, இதுல வந்துட்டு ப்ராப்பரான டீடைல்ஸே இல்ல, பில்ல நாங்க பாஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சைடு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரிப்பப்ளிகன் சைடுல என்ன சொல்றாங்கன்னா, வந்து ஓகே சொல்ல மாட்டாங்க, நாங்க கொடுக்கறதுக்குலாம் ஓகே சொல்ல, அதனாலதான் வந்து இப்ப கவர்மெண்ட் ஷட்டவுன்ல இருக்கு. இப்ப மாத்தி ரெண்டு பேரும் பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பிளேம் கேமுக்கு என்னைக்கு முடிவு வரும்னு தெரியல. ஏன்னா இது 3வது வாரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வெளியில வர நியூஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எசென்ஷியல் எம்ப்ளாயிஸை தவிர்த்து மீது எல்லாருக்கும் சேலரிஸ் எல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஊர்ல வந்து நீங்க சஸ்பெண்டட் அப்படின்னு சொன்னா எப்படி ஒரு அதிர்ச்சியா இருக்கும் தெரியும், படத்துல காமிச்சிருப்பாங்க, இவரை சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்ட்டு. சஸ்பெண்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பீரியட் ஆஃப் டைமுக்கு சேலரி கிடைக்காது. கரெக்டா? அதாவது எசென்ஷியல் எம்ப்ளாயிஸ் தவிர்த்து மீது எல்லாருமே சஸ்பெண்ட் ஆன மாதிரி. அதாவது டெம்பரரி எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கிடைக்காது. டெம்பரரி எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கிடைக்கவே கிடைக்காது. பெர்மனண்டா இருக்கவங்களுக்குமே இந்த 3 வீக்ஸ்க்கான சேலரிக்கு வருமா வராதா, எப்ப வரும், இது எதுவுமே யாருக்குமே தெரியல. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் போய்கிட்டு இருக்கு. அடுத்து யூகே பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு ரீசெண்டா இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. லாஸ்ட் வீக் வெனஸ்டே வந்திருந்தாரு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யூகே பிரைம் மினிஸ்டர் எதுக்காக வந்திருப்பாரு? டீ குடிச்சிருப்பாரு. டீ எப்பயும் போல டீ குடிச்சாரு. அது இல்லாம அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நிறைய டீல்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு இந்தியன் கவர்மெண்டோட. இந்த டீல்ஸ் எல்லாம் வந்துட்டு 125 கம்பெனி சிஇஓஸோட சேர்த்து நிறைய $1 பில்லியன் டீல்ஸ் வந்து போடலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் எல்லாம் தாண்டி அடுத்து கோல்டு பிரைஸ் வந்து ஸ்கை ராக்கெட் ஆயிருக்கு. இப்போ பிரைஸ் பாத்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு வந்துட்டு 11,000 ரூபாய், 11,825 ரூபா. ஸோ 12,000 ரூபாய் ரீச் பண்ணிரும்னு நினைக்கிறேன். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன ப்ரோ? பத்தி ஒப்பீனியன் என்ன ப்ரோ? கோல்டு வாங்க முடியாது நம்மளால நினைச்சாலும் கண்டிப்பா நமக்கு இருக்க சேலரிக்கு ஆமா வாங்குறது. சோ இப்ப கல்யாணம் எல்லாம் பண்ணா நீங்க வந்துட்டு கோல்டு போடணும். பட்ஜெட் 1 லட்ச ரூபா நம்ம கல்யாணத்துக்கு. ஓகே 1 லட்ச ரூபானா இப்ப என்ன ப்ரோ, 1 லட்ச ரூபாய்க்கு பட்ஜெட் வச்சீங்கன்னா கூட அப்படி பார்த்தா கூட ஒரு 8 கிராம் கோல்டு தான் ப்ரோ. போயிட்டு மேரேஜ் முடிச்சிர வேண்டியது. 2 வீலர்ல போயிட்டு மேரேஜ் முடிச்சிர வேண்டியது ப்ரோ. ஆனா நம்ம ஆபீஸ்ல ஒருத்தர் வந்துட்டு நான் கோல்டு வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அவர்கிட்ட, 11,000 ரூபாய் கோல்டு போயிருச்சு, 10,000 ரூபாய் தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். கிருஷ்ணா என்ன சொல்ற நீ, நான் கோல்டு வாங்கினேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. யாரு? இருங்க நான் கூப்பிடுறேன். சோ வாங்க கார்த்தி ப்ரோ உள்ள வாங்க. இவர் தான் வந்துட்டு ரொம்ப நாளா என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆபீஸ்ல வந்துட்டு நான் கோல்டு வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ ப்ரோ என்ன கோல்டு வாங்குனீங்க? ETF ஏதாவது வாங்குனீங்களா, இல்ல நீங்க கோல்டு காயின் ஏதாவது வாங்குறீங்களா, இல்ல எப்படி கோல்டு? அதாவது சின்ன இடத்துல கூட கிடைக்கும். சின்ன இடத்துல என்ன ஏதாவது எங்க நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து ஒரு பொருள் வாங்கும் போது தான் வாங்க முடியும். அதுதான் என்ன வாங்குனீங்க அப்படின்னா? கோல்டு ஃபில்டர்னா கோல்டு என்ன ஐடிசி ப்ராடக்ட். சரி அடுத்து அப்புறம் வீட்டுக்கு காலைல கேட்டா கோல்டு வின்னரு. சரி அப்புறம் நைட் பசித்தா கோல்டு இது மேரி பிஸ்கெட், மேரி கோல்டு. சூப்பருங்க. சோ இந்த கோல்டு எல்லாம் தான் இவர் வாங்கிட்டு இருக்காரு. நீங்களும் இந்த கோல்டு வாங்குறீங்களா, இல்ல நிஜமான கோல்டு வாங்க முடியுதா அப்படின்னு சொல்லி சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து என்டர்டெய்னிங்கான நியூஸ் எல்லாம் பத்தி பேசுறதுக்கு நம்மளோட மெயின் ஹீரோ வரப்போறாரு. ஒருத்தர் யங்ஸ்டரா ஜென்சில இருந்து ஒருத்தனை பிடிச்சி இறக்கியிருக்கேன் இதுக்காகவே. சோ அவனை கூப்பிடுவோம். அடுத்து நீங்க போங்க பப்பு யூகோ. ஸோ என்டர்டெயின்மெண்ட் நியூஸ்ல நியூஸ் நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா, MTV வந்துட்டு 40 வருஷம் கழிச்சு ஷட் டவுன் ஆயிருக்கு என்டையரா. இதுக்கு மேல இந்த சேனலை வந்துட்டு ரன் பண்ண மாட்டோம்னு சொல்லிருக்காங்க. யாருங்க இப்ப MTV FTV எல்லாம் பாக்குறா? எங்க தாத்தா காலத்துல பார்த்ததுங்க அதெல்லாம். FTVயோட அருமை தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. ஜென்சி கிட்ஸா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. FTV எல்லாம் என்னமோ சொல்லுவாங்க அந்த காலத்துல நைட்டு விடிய உட்காந்து பார்த்தானே. இப்ப எங்களுக்கு மணிக்கு 1 நிமிடம் 30 செகண்ட்ல நாங்க எங்களுக்கு கண்ணு கீழே ஐ பேக்ஸ் எல்லாம் வந்ததுக்கான காரணமே FTV-யா தான் இருக்கும். FTV-ல அழகழகா அக்காங்க வருவாங்க, இங்க அழகழகா அக்காவே இருக்காங்க. சரி இந்த ஜென்சி பசங்களை வச்சுக்கிட்டு சுத்தமா முடியலீங்க. ஆனா நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, MTV வந்துட்டு ஷட் டவுன் பண்ணது, அதுவும் 40 வருஷத்துக்கு கழிச்சு ஷட் டவுன் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம போன்ல எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, யூடியூப், இன்ஸ்டாகிராம். ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் நிறைய யூஸ் பண்றதுனால MTV மாதிரி டிவி சேனல்ஸ் வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க.
அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரமாட்டேங்குது, ஆட்ஸ் எல்லாம் போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக அவங்க வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரியாலிட்டி ஷோஸை நோக்கி ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறனால இந்த எம்டிவி மியூசிக் அது இதுன்னு இருக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு டிவி சேனல்லே முடிச்சு கட்டுது. ஆமா, இன்ஸ்டாகிராமால டிவி சேனலே முடிச்சு கட்ட முடியுது. இப்போ இன்ஸ்டாகிராம் பத்தி சொல்லும் போது இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது மைனரான ஆட் ஆன் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்னாப்சாட் வந்துட்டு இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸா ரிலீஸ் பண்ணிருக்கான். இந்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்னாப்சாட்ல தான எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க, நீங்க என்ன ஸ்னாப்சாட்டே ரிலீஸ் பண்ணுங்க. ஸ்னாப்சாட்டே ஒரு நியூஸ் ரிலீஸ் பண்ணிருக்கான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட மெமரிஸ் எல்லாம் இப்ப ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்களா ஸ்னாப்சாட்ல, அது 5 GB லிமிட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். 5 GBக்கு மேல ஸ்னாப்சாட்ல மெமரிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் நீங்க பே பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ அடுத்து ஆன்லைன்ல இந்த ஜென்சியா இருக்கவங்க, நானும் ஜென்சி தான், ஜென்சிக்குள்ள வந்துருவேன் எப்படியோ. சோ ஜென்சில எல்லாருமே ஜென்சில நீங்க வர மாட்டீங்க, நீங்க ஜென் இசட்ல இருக்கிறப்பா நீங்க, நான் ஜென்சியா இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுதான் நீங்களே வந்து உங்க மேல போத்திப்பீங்க. நாங்க ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறவங்க. சோ நாங்க வந்து ஸ்னாப்சாட்ல பல மெமரிஸ் எல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே பேக்கப் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழிக்காத அதை பேக்கப் பண்ணணும்னா நீங்க இப்ப பே பண்ண வேண்டியதா இருக்கும். அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சனா வந்துட்டு புதுசா ஒரு கொலாபரேஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. சனானா யாரா? சனா வசீகரன் சனாவா? அந்த ஜோக்லாம் வேண்டாம், வச்சதே நாங்க தாங்க, ஜென்சி தான். அவ்வளவு தெரிஞ்சிருந்தா ஓகே. ஏஆர் ரஹ்மான் கூடயா இல்ல அனிருத்? அவர் வந்துட்டு தி கூட கொலாபரேஷன் பண்றதா. இது எப்படி தெரியுமா இருக்கு, வெங்கட் பிரபு படத்துல வந்து பிரேம்ஜி நடிக்கிற மாதிரி இருக்கு. இல்லங்க, தி கூட மட்டும் இல்லங்க, இன்னும் 2 பேர் கூட பண்ணிருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா, எட் ஷீரன் கூடவும் ஹனுமன் கைண்ட் கூடவும், இவங்க 2 பேர் கூடவும் கொலாப் பண்றதா. ஆமா, அவரேதான் அனிதா சுனிதா அப்படின்னு ஒரு மீம் கூட பயங்கரமா ட்ரைட் வந்தாரு. எச்ஆர்என் யாருனே தெரியாம போலீஸ்காரங்க வச்சு துரத்துறாங்களே அவர்தானே. பெங்களூர்ல கூட இது ஒரு பயங்கர ரீசெண்டான நியூஸ் ஆச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, எட் ஷீரன் வந்துட்டு சர்ச் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரீட் இருக்கு. அந்த ஸ்ட்ரீட்ல அவர் பாடிட்டு இருக்கப்போ போலீஸ் வந்துட்டு நீங்க இந்த மாதிரிலாம் பாடிட்டு இருக்கக்கூடாது, பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவரை அடிச்சு வெளியே துரத்தி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எட் ஷீரன், ஹனுமன் கைண்ட், தி அப்புறம் சனா, இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு மியூசிக் ஆல்பம் பண்ண போறாங்க. ஒரு பயங்கரமான சங்கமமா தான் இருக்கு. சோ அண்ட் இதுல வந்துட்டு மெயினா சனாவே ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு மியூசிக் எல்லாத்தையுமே, அண்ட் அதுல பாடவும் செஞ்சிருக்காரு. சோ பாடல்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி சனா வந்து நிறைய யங் டேலண்ட்ஸ் வந்து ப்ரோமோட் பண்றாரு. அதே மாதிரி இப்போ வந்து பெரிய பெரிய ஆளுக்குள்ள பண்ணும்போது ஆமா எனக்கு ஒரு ஆசை. என்னது? சாய் அபியங்கரோட சனா, ஒரு சாய் அபியங்கரோட சனா கொலாப் பண்ணணும். அது நடக்குமான்னு தெரியல, நடந்தா பாப்போம். நம்ம அடுத்து தான் இந்த ஒரு சின்ன டிட்பிட் ஒன்று சொல்லலாம் வந்தேன். நான் வந்துட்டு ரீசெண்டா ஒரு ஸ்ரீலங்கா ட்ரிப் ஒன்று போயிருந்தேன். அந்த ட்ரிப் போனப்போ ஏர்போர்ட்ல வந்துட்டு எங்க ஃபிளைட்லயே வந்துட்டு சனா வந்திருந்தாரு. சோ அப்போ வந்து பார்த்தா சாம எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு மாதிரி டவுன் டு எர்த்தும்பாங்க. ஆனா எனக்கு நிஜத்தால நேர்ல பார்த்தவர் கூட பேசும்போது தான் இருந்துச்சு, ஃபுல்லா செம ஃபன்னா பேசிட்டு நிறைய இன்டர்வியூஸ்லயும் இந்த மாதிரி நிறைய பேசுவாரு. அவங்க அப்பா வந்து ஒரு தக் லைஃப், ஒரு பெரிய ஸ்டேஜ்லயே வந்து பையனை தக் லைஃப் பண்ணி அதேதான் அந்த காபி குடிச்சிட்டே ஒரு கப்போட வந்து நிப்பாரு. அந்த மாதிரிதான் இவரும் வந்து செம ஃபன்னா பேசிட்டு இருந்தாரு. சோ செம ஒரு நல்ல டவுன் டு எர்த் பர்சனா தான் இருக்காரு. சோ இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு கேரளா யார் வந்துட்டு சந்தோஷமா இருப்பாங்க இல்லையோ, கேரளால இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர சந்தோஷமா இருப்பாங்க. கேரளா ஃபேன்ஸ் தளபதி அப்படி பேராதீங்க, வரேன் கீழே கொண்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, மெஸ்ஸி வந்துட்டு இந்தியாவுக்கு வர்றாரு. சோ மெஸ்ஸியோட டிசம்பர் டூர் வந்துட்டு இந்தியாவுக்கு வர போறாரு. இந்தியாவில எங்கெங்க போக போறாரு அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்திருக்கு. கேரளாக்கு வராரு அப்படின்னு வெளியில நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. சோ மெஸ்ஸி இந்தியாவுக்கு வர்றது மட்டும் இல்லாம அவர் கூட 2 பெரிய ஃபுட்பால் பிளேயர்ஸ் வர போறாங்க. ரொனால்டோ இல்லங்க, எங்களுக்கு அவர் தான் தெரியும், கிரிக்கெட்ல டோனி விராட் கோலி தான். அந்த மாதிரி மெஸ்ஸி ரொனால்டோ, மெஸ்ஸி ரொனால்டோ மட்டும் கிடையாது, இவர் கூட வந்துட்டு ஃபுட்பால் பாக்குற எல்லாருக்குமே உங்க பேர் சொல்லலாம். நெய்மர் இல்லங்க, இருப்பா ரொனால்டோ ஜூனியர், சாரஸும் ரோட்ரிகோ டி பாலும், இவங்க 2 பேருமே வராங்க. சோ இது வந்துட்டு ஃபுட்பால் ஃபேன்ஸ்க்கு ஒரு பயங்கரமான சொன்னா அவங்க யாருன்னு எனக்கு தெரியும். இவங்க யாருன்னு கீழே போடுறேன், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ அண்ட் இதெல்லாம் போகட்டும், கடைசி நியூஸ் ஆஃப் தி டேக்கு வந்தாச்சு. நீங்க முன்னாடியே ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம்னு ஒரு கொஞ்சம் லிங்க் பண்ணி பேசுனீங்க இல்லையா, அதை லிங்க் பண்ற விதமா தான் இன்ஸ்டாகிராம் இப்ப என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணலாம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப வந்துட்டு சீக்ரெட்டா வந்துட்டு சீக்ரெட் ரீல்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு கொண்டு வந்திருக்கான் இன்ஸ்டாகிராம்ல. அந்த மாதிரி இது எந்த மாதிரி எனக்கு தெரியல, ஆனா இது ஆப்ஷன் என்னன்னு சொல்றேன், எந்த மாதிரி யூஸ் பண்றாங்கன்னு நீங்க பாத்துக்கோங்க. சொல்லுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா,
ரீல்ஸ் ஒன்று நீங்க போஸ்ட் பண்ணிடலாம். இந்த ரீல்ஸை வந்து லாக்டு ரீல்ஸா நீங்க வச்சிடலாம். லாக்டு ரீல்ஸா வச்சுட்டீங்கன்னா இந்த ரீல்ஸுக்கு ஒரு பாஸ்வேர்டு நீங்களே செட் பண்ணிட்டு இந்த பாஸ்வேர்டை நீங்க சில குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணலாம். அந்த பாஸ்வேர்டு இருந்தா மட்டும்தான் அந்த ரீல்ஸை நீங்க ஓபன் பண்ணி பார்க்க முடியும். சூப்பரான ஆப்ஷன். இது யாரு எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா இப்படி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. நான் இது வரைக்கும் பார்க்கல. இது வரைக்கும் ஒரே ஒரு அக்கௌண்ட்ல தான் பார்த்தேன். இன்ஸ்டாகிராமோட ஓன் அக்கௌண்ட்லயே போட்டிருக்கான் ரீல்ஸ் வந்து. இந்த இதையும் ஓபன் பண்ணி பார்த்து நீங்க இப்ப கூட பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமோட ஓன் அக்கௌண்ட்ல போயிட்டு ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ரீல் மட்டும் லாக்டா இருக்கும். அதுக்கூட பாஸ்வேர்டும் கீழே போட்டிருப்பான். நீங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதோட வீக்லி அப்டேட் முடிஞ்சது. நன்றி, வணக்கம். இது போல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சுதேஷ் மித்ரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.